அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் மறுபடியுமாய் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும்படி இருக்கின்றோம். இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு ஆதாரமாக சங்கீதம் 37:4 உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். அந்த வசனம் இப்படியாய் சொல்கின்றது: அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதலை அவர் நமக்கு அருள் செய்வார். இந்த உலகத்திலே தேவ பாதத்திலே நாம போய் நாம ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய இருதயத்திலே இருந்து வரும் என்றால், உதடுகளினாலே மாத்திரம் அல்ல, அது நம்முடைய உள்ளத்தில் இருந்து வரும் என்றால், அந்த வேண்டுதலை தேவன் அருள் செய்வது அதிக நிச்சயம். அருமையான தேவ பிள்ளைகளே, வேதத்தில் எத்தனையோ சாட்சிகள் உண்டு. அன்னாள் என்கின்ற பெண் தன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிந்தனைகள் நீங்கும்படி கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் அழுது புலம்பி தன் இருதயத்தை ஊற்றி அநேக நேரம் அங்கே ஜெபம் பண்ணினார். கர்த்தர் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிந்தனைகள் நீங்கும்படி அந்த பெண்ணுடைய இருதயத்தின் வேண்டுதலை அன்றைக்கு அருள் செய்ததை நாங்கள் பார்க்கின்றோம். யாக்கோபு என்கின்ற ஒரு மனிதன் என்ன செய்வதென்று தெரியாத திகைப்பான சூழ்நிலையில் கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி அந்த நாளிலும் கண்ணீரோடு கெஞ்சி ஜெபித்த போது கர்த்தர் அந்த இருதயத்தின் வேண்டுதலை அன்றைக்கு அருள் செய்தார். யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்து இஸ்ரவேல் என்கின்ற பெயரை கொடுத்து இன்றைக்கும் அந்த பெயரை உலகத்திலே மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி வைத்திருக்கின்றார். ஆம், அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்திலே இருந்து நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நிச்சயமாய் தேவனிடத்தில் இருந்து பதிலை கொண்டு வரும். இந்த அருமையான காலை நேரத்திலும் தேவ சமூகத்துக்கு போய் விசுவாசத்தோடு உங்கள் இருதயத்தை ஊற்றி உங்கள் மன பாரங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து ஜெபியுங்கள். உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களையும் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அருள் செய்வார். ஆமென். ஓ இயேசு, உமதன்பு எத்தனை பெரியது!